ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். ராமேஸ்வரத்தில் முக்கியமான இடங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தம். இது வங்காள விரிகுடா கடல் தான். இதில் அலைகளே இருக்காது. இது தென்னிந்தியாவோட வாரணாசின்னு சொல்கிறாங்க. கங்கையில் குளித்த பலனை இது தரும். லட்சக்கணக்கான பேர் டெய்லி இதில் குளிக்கிறாங்க. வட இந்தியர்களும் நிறைய பேர் வராங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது 22 தீர்த்தங்களும் கோயிலும் தான். வடக்கு கோபுரம் வழியாக நம்ம போனோம்னா 22 தீர்த்தத்துலேயும் நம்ம குளிக்க முடியும். அதுக்கு கோயிலை சேர்ந்த ஆட்களே பக்கெட் வாளியோட பக்கெட் கயிறு வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அவங்க கோயிலை சேர்ந்த ஆட்கள் தான். அவங்க ஒரு ஆளுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க கூட போனால் நம்ம லைனில் நிற்க தேவையில்லை. அவங்களும் நமக்கு ஒரு சின்ன பக்கெட் அளவு தண்ணி நம்ம தலையில் கொட்டுறாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு நம்ம சாமியை பார்க்க போக முடியும். நாங்களும் அதே மாதிரி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அங்கே உடை மாற்றுறதுக்கு இடமும் இருக்குது. நம்ம போகும்போது உடைகள் எடுத்துகிட்டு போனோம். குளித்து முடிச்சுட்டு நம்ம காஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம மூலஸ்தானத்தை பார்க்க போகலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சீக்கிரமாக பார்க்க முடியும். உள்ள சாமியை பார்க்குறதுக்கும் 100 ரூபாய் டிக்கெட், 200 ரூபாய் டிக்கெட், அப்புறம் ஃப்ரீ தரிசனம் எல்லாமே இருக்குது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சாமியை பார்த்துட்டு வரலாம். இது மூலஸ்தானத்துக்கு போகிற வழி தான். அங்கே ஒரு பெரிய நந்தி இருந்தது. அது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே இருக்கிற மண்டபங்களும் தூண்கள்லாம் நேராக அமைஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற சாமி பேர் ராமநாத சுவாமி. அதனால தான் இந்த ஊருக்கு ராமேஸ்வரன் பேர் வந்தது. இங்கே அம்மனுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அம்மனோட பேர் பர்வதத்தினி அம்மன். இந்த ராமேஸ்வரம் கோயில் 12 ஜோதிர்லிங்க தலத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்ட இடம். இந்த மூலவர் சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கம். இங்குள்ள அம்மன் பர்வதத்தினி அம்பிகை. இந்த கோயில் முத்துராமலிங்க சேதுபதி மன்னரால் கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற குளத்தையும் உள்ளுக்குள்ளேயே ஒரு குளமும் இருந்தது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கோயிலில் விட்டு வெளியே வந்தாச்சு. 1/2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது நாங்கள் போன இடம் அப்துல் கலாம் நினைவிடம். இங்கே அப்துல் கலாம் யூஸ் பண்ண பொருட்கள், அவருடைய மெழுகு சிலைகள், அவருடைய சாதனைகள் எல்லாமே ஃபோட்டோஸாகவும் சிலைகளாகவும் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. அதனால் வெளியே மட்டும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டு பசங்களெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அடுத்தது நாங்கள் போன இடம் பாம்பன் பிரிட்ஜ். இந்த பாம்பன் புதிய பாலத்தை அண்மையில் பிரதமர் மோடி திறந்து வச்சார். இது 2 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம். இதில் 140 தூண்கள் இருக்குது. கப்பல் கடந்து போகும்போது சென்சார்கள் மூலமாக இந்த செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்படும். இந்த பாலம் மூலமாக தான் ராமேஸ்வரத்துலேருந்து வெளிநாட்டு பயணிகள்லாம் ட்ரெயின் மூலமாக வர முடியும். சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இங்கே உள்ளூர்வாசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் தாங்கள் பிடிக்கிற மீன்களையும் வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் எடுத்து செல்ல ரயிலையே நம்பி இருக்கிறதால இந்த பாலம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கப்பல் வரும்போது மட்டும் திறந்து வழிவிடுற மாதிரி சென்சார் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வழியாக ட்ரெயின் போனதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். அதுக்கடுத்தது நாங்கள் போனது வில்லுண்டி தீர்த்தம். இது ராமபிரான் சீதாதேவியோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக தன்னோட வில்லால் இந்த கடற்கரையோட ஓரத்தில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த தீர்த்தத்தில் சுத்தமாக உப்பே இல்லை. இது ஒரு சாதாரண தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே கடலாக இருக்கும்போது இந்த தண்ணி மட்டும் நல்ல தண்ணியாக இருக்குது. இதுவும் ராமபிரானோட அருளால் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம நினைக்கணும். அங்கே இருக்கிறவர்கிட்டையே அதை பற்றி கேட்டோம். அவரும் அதை பற்றி சொன்னார். அந்த வில்லுண்டி தீர்த்தத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் இருந்தது. ரொம்ப சின்னதாக இருந்தது. அதை பற்றி அவர்கிட்டையும் கேட்டோம். அவரும் சொன்னார்.
அவர் சொல்கிறதையும் கேளுங்க. எங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சுத்தமாக உப்பே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லோருமே இதை பார்த்துட்டு போகிறாங்க. ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா வர்ற எல்லாருமே இந்த வில்லுண்டி தீர்த்தத்தை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அவர் சொல்கிறத கேட்கலாம். இந்த கடல் வங்காள விரிகுடா கடல், 30 கிலோமீட்டர் இலங்கை. இலங்கையிலிருந்து ராமர் சீதை வரும்பொழுது சீதாமாவுக்கு தண்ணித்தாக எடுத்ததுனால ராமர் வில்லிட்டு அடித்து நல்லா எடுத்து கொடுத்து சீதாதேவியின் தாகம் தீர்ந்த வில்லுண்டி தீர்த்தம். கடல் நீர் உப்பாக இருக்குது. இந்த தீர்த்தத்தில் உப்பு இருக்காது. 3 தடவை குடிச்சிட்டு 3 தடவை ஓம் நம சிவாயா அப்படின்னு தலையை தொழிச்சு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீடித்த ஆயில் இருக்குங்கிற நம்பிக்கை. வில்லுண்டி தீர்த்தம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தனுஷ்கோடி. 1964 டிசம்பர் 23 வந்த புயலால் இங்கே இந்த தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் பூர்வக்குடி மீனவர்கள் 300 குடும்பங்களுக்கு மேலே இங்கே வசித்து வராங்க. அவங்க வாழ்வாதாரத்திற்காக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடு வெளியூர்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. இங்கே இருக்கிற கடலில் தான் அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்க. இது பழைய பிரிட்ஜு, அப்புறம் பழைய சர்ச்சு, பழைய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இங்கே ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி எதுவுமே இல்லை. மின் வசதியும் இல்லை, மருத்துவ வசதியும் இல்லை, தகவல் தொடர்பு வசதியும் இல்லை. ஆனால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நடுநிலை பள்ளி மட்டும் மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்திட்டு வராங்க. இங்கே இருக்கிற பழைய பில்டிங்லாம் பார்க்கும்போது அந்த 1964 அந்த புயலால் எந்த அளவுக்கு இந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நினைவு சின்னமாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பீச் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே அலைகள்லாம் இருக்குது. இங்கே இந்த கடல் சூழிகளால் செய்யப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. இங்கே கடலில் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கடல் இருக்கிறதால காற்று ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. வெயிலே தெரியல. இங்கே அலையும் ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கல்லெல்லாம் ஓரத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அது மேலே அலை அடிக்கிற காட்சிலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கடல் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு அழுத்தே போகாது. எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அழுத்தே போகாது. அதுவும் இந்த அலை அடிக்கிற காட்சி பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அந்த ரோடுக்கு அந்த பக்கமும் கடல் தான் இருக்குது. இதுதான் அரிச்சல் முனைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது கோதண்டராமர் கோயில். இங்கே இது ஒரு புண்ணிய இடம். இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்ற பிறகு இலங்கையை கைப்பற்றினார் ராமர். அதுக்கப்புறம் ராவணனோட தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டினார். அது இந்த இடத்துல தான் நடந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கே ஒரு ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் வச்சுருந்தாங்க. அதையும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கே உள்ளே மூலஸ்தானம் சாமியை எடுக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு எதிர்க்க ஒரு மிதக்கும் கல் வச்சுருந்தாங்க. இந்த கல் தூக்கி பார்க்கும்போது வெயிட்டாக இருந்தது. ஆனால் தண்ணியில் போடும்போது மிதக்குது. இந்த மாதிரி கல்லை வச்சு தான் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டினதாக சொல்கிறாங்க. அனுமார் அவருடைய வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது நாங்கள் கடலில் படகு சவாரி போனோம். இதுவும் ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த போட்டில் போகும்போது கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சீஷோரில் போட்டிங் போகிறது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இங்கே வேவ்ஸ்லாம் எதுவும் இல்லாததால் போகிறதுல எந்த சிரமமுமே இல்லை. அப்புறம் அந்த கடலுக்கு அடியில் பவளப்பாறைகள், மீன்கள், குட்டி குட்டி செடிகள் எல்லாம் இருந்தது. இந்த பவளப்பாறைகள்லாம் நிறைய இருக்கிறதால தான் இங்கே வேவ்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.